ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஜேயில் ஸ்பெசிஃபிக்காக 2 மாடல். அது என்னென்னதுன்னா டிஜே நியோ அண்ட் டிஜே ஃப்ளிப்பு பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக ட்ரோன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. எனக்கு என்ன ட்ரோன் சூஸ் பண்ணுறது அப்படி தெரில, நான் இந்த 2 மாடலுக்குள்ளே கன்ஃபியூஸாக இருக்கேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போயிடலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 1/2 இன்ச் சென்சர் வரும். 4K 30 fps மேக்ஸிமம் ஷூட் பண்ணும் டிஜே நியோவில். அண்டு டிஜே ஃப்ளிப்பில் 1/1.3 இன்ச் சென்சர், ஸோ மோர் தென் 3/4 இன்ச் சென்சர் வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் ஸ்லோ மோஷனில் 4K அப் டு 100 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃப்ளைட் டைம் 18 மினிட்ஸ் அண்ட் 31 மினிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. டிஜே நியோ 18 மினிட்ஸ் வரும். பட் ஆன் பேப்பரில் 18 மினிட்ஸ் வரும். பட் ரியல் வேர்ல்டில் நம்ம ஃப்ளை பண்ணுறப்போ விண்டு அதெல்லாம் இருக்கிறதுனால 18ங்கிறது ஒரு 13 to 15 மினிட்ஸ் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி டிஜே ஃப்ளிப்புமே உங்களுக்கு 31 மினிட்ஸ் பேப்பரில் இருக்கலாம். பட் ரியல் வேர்ல்டு சினாரியோவில் 23 to 25 மினிட்ஸ் வரது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த குயிக் ஷாட்ஸில் அந்த ட்ரோனி அப்புறம் சர்க்கிள் அந்த குயிக் ஷாட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஏஐ ட்ராக்கிங் நியோவில் இருக்கும். இது போக டிஜே ஃப்ளிப்பில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஷாட்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஹைப்பர் லேப்ஸ் இருக்குது, பனரோமா இருக்குது. அதே மாதிரி ஃபோக்கஸ் ட்ராக்கிங்கும் வரும். அண்ட் இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜே நியோவில் ப்ரொப்பல்லர் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயாவது போய் மோதினீங்கனாலும் ப்ரொப்பல்லர் டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி யார் மேலேயாவது தெரியாமல் பட்டுச்சுனாலும் அவங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. பட் டிஜே ஃப்ளிப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல்லர் கார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அது கூட 3D இன்ஃப்ராரெட் ஆப்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சரும் இருக்குது. ஸோ இது என்னென்னா அது லைடார் சென்சர் ஒன்று இருக்குது. என்வாயர்மெண்ட்டை 3Dயில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கும். ஸோ பெட்டராக ஆப்ஸ்டிக்கல் அவாய்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி இருக்க ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் எதில் ஒர்க் ஆச்சுன்னா கேமராஸில் ஒர்க் ஆச்சு. டிஜே மினியில் ப்ரோ சீரீஸு, அப்படி இல்லைன்னா ஏர் சீரீஸு, இல்லைன்னா மேவிக் சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்குமே ஆப்டிக்கல் பேஸ்டு ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சிங்கில் தான் ஒர்க் ஆச்சு. இப்போது இது லைடார் பேஸில் ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே ஆப்ஸ்டிக்கல் அவாய்ட் பண்ணும். டிஜே நியோவில் இன்னொரு ட்ராபேக் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட கிம்பல் அப் அண்ட் டவுன் மட்டும்தான் மூவ் பண்ணும். பட் டிஜே ஃப்ளிப்பில் 3 ஆக்சிஸ் கிம்பல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இன்னுமே நல்லா இருக்கும். ப்ரைஸிங் பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே ப்ரோ, இது ரெண்டில் என்னென்ன மோட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா டிஜே நியோவில் நம்ம ஃபோன் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஃபோன்லேயே வாய்ஸ் கண்ட்ரோலும் வந்துடும். அதே மாதிரி நம்ம டிஜே ஆர்சி கண்ட்ரோலர் வச்சும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி டிஜே எஃபிவி கண்ட்ரோலர் வச்சும் கண்ட்ரோல் பண்ணலாம். வேறு டிஜே ஃப்ளிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். டிஜே ஆர்சி கண்ட்ரோலர் வச்சு இது கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்துடும். ஓகேவா? ஆனால் இதில் எஃபிவி கண்ட்ரோல்ஸ் வராது. நீங்கள் எஃபிவி கைண்ட் ஆஃப் சைடுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் எஃபிவி ஷாட்ஸ் மாதிரி நிறைய எடுக்க ஆசைப்படுறீங்க, அந்த ஃபாஸ்ட் ஸ்பேஸ் மூவிங் ஷாட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்ற பட்சத்தில் டிஜே நியோ தான் உங்களுக்கான பெட்டர் ட்ரோன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சரி ப்ரோ, எனக்கு இந்த ஃபாஸ்ட் ஸ்பேஸ் ஷாட்ஸ்லாம் எனக்கு அப்படியே ஸ்லோவாக அந்த என்வாயர்மெண்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படியே ப்ராப்பராக எடுக்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி, எனக்கு ட்ரோன் ஸ்டேபிளாக அப்படியே அழகாக வீடியோ எடுக்கணும், நல்ல ஸ்மூத்தாகவும் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரோன் தான் டிஜே ஃப்ளிப்பு. ஏன்னா அதில் 3 ஆக்சிஸ் கிம்பல் இருக்கிறதுனால நல்ல ஸ்டேபிளாக ஸ்மூத்தான ஷாட்ஸும் வரும். அட் த சேம் டைம் லாங்கர் பேட்ரி லைஃப் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ளை டைமும் கிடைக்கும். கம்பேர் டு டிஜே நியோ ஆல்மோஸ்ட் டபுள் த பேட்ரி லைஃப் இருக்குது. அதே மாதிரி இந்த 2 ட்ரோன்ஸுமே நீங்கள் கண்ட்ரோலர் வச்சும் ஃப்ளை பண்ணலாம், கண்ட்ரோலர் எல்லாமே ஃப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வாங்குறப்போ வெப்சைட்டில் போய் நிற்கிறப்போ டிஜே நியோ தனியாக வாங்கலாம். பட் டிஜே ஃப்ளிப்பு அவன் RC3 கண்ட்ரோலரோட தான் தருவான். ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. அது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா வாங்கிட்டு நீங்கள் அதை வேறு யாருக்குன்னா கூட செல் பண்ணிடலாம். சரி, ஓகே ப்ரோ, இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா டிஜே நியோ $200 இருக்குது. இதுதான் அதோட கன்வர்ஷன் நம்ம ஊர் காசுக்கு. டிஜே ஃப்ளிப்பு $440 இருக்குது. இது அதோட கன்வர்ஷன். என்ன ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்னா டிஜே நியோ வெறும் அந்த ட்ரோன் மாடல் மட்டும். பட் டிஜே ஃப்ளிப்பு ட்ரோன் வித் ஆர்சி கண்ட்ரோலர். மைண்ட் யூ, நீங்கள் ஆர்சி இல்லாமல் கூட ஃப்ளை பண்ணலாம். பட் ஆர்சியோட தான் அவன் விற்கிறான். அதனால் $440.
இந்த 2 ட்ரோன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு பாம் டேக் ஆஃப், பாம் லேண்டிங்கே வரும். நம்ம கை இப்படி வச்சு நம்ம கையிலேருந்தே டேக் ஆஃப் ஆகும், கையிலேயே வந்துட்டு லேண்ட் ஆகும். ஏன்னா DJI Neo வந்துட்டு உங்களுக்கு வெர்டிக்கல் வீடியோ 1080pல எடுக்கும். DJI Flip வந்துட்டு வெர்டிக்கல் வீடியோ 2.7Kல எடுக்கும். ரெண்டுமே வந்துட்டு ஹாரிசான்டல் வீடியோ 4Kல எடுக்கும். ஸோ குவாலிட்டியில் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. நீங்கள் ஹாரிசான்டலாக போஸ்ட் பண்ணுறீங்கன்னா, வெர்டிக்கலாக போஸ்ட் பண்ணுறீங்கன்னா மைனர் குவாலிட்டி சேஞ்சஸ் இருக்கும். அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு பெருசாக தெரியாது. எனிவே அகெயின் வெர்டிக்கல் வீடியோஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபோனில் தான் கன்சியூம் பண்ணுவாங்க, அதனால் எதுவும் பிரச்சனை இருக்காது. சரி ப்ரோ, நான் இப்போ ட்ரோன் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன ட்ரோன் வாங்குறது அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஷாட்ஸ் நிறைய எடுக்கணும், குயிக்காக மூவ் ஆகிற மாதிரி ஷாட்ஸ் நிறைய எடுக்கணும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 4K 60 வந்துட்டு இருந்தாலும் இல்லைனாலும் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் DJI Neo கண்டிப்பாக போகலாம். ஏன்னா அதில் வந்துட்டு நீங்கள் FPV பழகுனீங்கன்னா, அதில் நீங்கள் FPV ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா த வேர்ல்ட் ஆஃப் FPVக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு அது ஒரு பர்ஃபெக்டான ட்ரோன். சரி, இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் வேணும், நான் ஸ்லோவாக ஸ்டெடியாக எடுக்கணும், எனக்கு வந்துட்டு ப்ராப்பர் ஃபுல் குவாலிட்டி வேணும், அதே மாதிரி 48 மெகாபிக்சல் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்புக்கு போகலாம். அது வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரோனு. அண்டு அண்டர் 250 கிராம்ஸுங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு DGCAலேருந்தும் வந்துட்டு எந்த இஷ்யூஸும் வராது. ரெண்டுமே வந்துட்டு 250 கிராம்ஸுக்கு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு DGCAலேருந்து எந்த இஷ்யூஸும் வராது. பட் நீங்கள் இம்போர்ட்டிங் லாஸ் அண்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி வந்துட்டு நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நான் இன்ஃபேக்ட் லிங்க்ஸும் வந்துட்டு கீழே போடுறேன். ஏன்னா அது வந்துட்டு ரொம்பவே அன்கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீகலாக இம்போர்ட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 ட்ரோன்ஸ் பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.